வெல்கம் டு ஆயுஷ் அகாடமி. நான் உங்கள் ஆனந்த் சார். ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படுகின்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் எக்ஸாமினேஷன். அந்த எக்ஸாமில் சிலபஸ் மாறுமா மாறாதான்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருதலை கொள்ளியாக நிறைய ஆசிரியர் இருக்கிறீங்க. என்னுடைய சஜஷனை சொல்லிடுறேன். நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு இந்த மெனு பட்டன் கிளிக் பண்ணி எக்ஸாமினேஷன் போங்க. எக்ஸாமினேஷன் போனீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் வரும். அந்த ரெக்ரூட்மெண்ட்குள்ளே போனீங்கன்னா சிலபஸ், இந்த சிலபஸ் பேஜ்குள்ளே போயிட்டிங்கன்னா சீரியல் நம்பர் 4, சீரியல் நம்பர் 3 விட்டுருங்க. சீரியல் நம்பர் 3ல் கொஷின் மார்க் பண்ணியிருக்காங்க. இனி வரும் காலங்களில் அங்கே என்ன வரப்போகுதுன்றது அடுத்தடுத்த அப்டேட்டில் தெரிஞ்சிடும். அதே மாதிரி அந்த கொஷின் மார்க்கில் என்னவாக இருக்குன்றது என்னுடைய கணிப்பையும் சொல்லிடுறேன். அண்ணா யூனிவர்சிட்டியால் நடத்த போகின்ற ஒரு தேர்வு, அண்ணா யூனிவர்சிட்டி கல்லூரிகளுக்கு லெக்சர்ஸ் எடுக்கிறாங்க. அந்த தேர்வு நடத்தக்கூடிய பணியை ஆசிரியர் தேர்வு வாரியத்திலும் ஒப்படைச்சிருக்காங்க. அதனால் அந்த தேர்வுகளுக்கான பாடத்திட்டத்தை இங்கே சீரியல் நம்பர் 3ல் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. பார்க்கலாம் என்ன வருதுன்னு. சரி, நம்ம பிஜிடிஆர்பிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஸ்கூல் எஜுகேஷன் இங்கே என்ன வந்திருக்கு? ஸ்கூல் எஜுகேஷன் வந்துச்சு. ஸோ சீரியல் நம்பர் 4 ஸ்கூல் எஜுகேஷனில் அந்த சப்டிவிஷன் சியில் பாருங்கள், டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் போஸ்ட் கிராஜுவேட். இந்த போஸ்ட் கிராஜுவேட் அப்படின்ற காலமில் க்ரீன் கலருக்குள்ளே உள்ளே போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே என்ன சிலபஸ் இருக்குது? தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. இப்போதைக்கு என்ன சிலபஸ் இருக்கோ அதை படித்து முடிச்சுக்குங்க. இப்போதைக்கு நமக்கு பேஜ் நம்பர் 2ல் போகலாம். பேஜ் நம்பர் 2ல் போனீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், இப்போதைக்கு ஜிகே சிலபஸ் என்ன இருக்கோ அதை முடிச்சுக்குங்க. இப்போதைக்கு மேலே சீரியல் நம்பர் 12 எஜுகேஷன் மெத்தடாலஜி, இப்போதைக்கு என்ன சிலபஸ் அப்லோட் ஆகிருக்கு அதை படித்து முடிச்சிடுங்க. உங்கள் மேஜரும் அதே தான். அட் ப்ரெசன்ட் டிஆர்பி சிலபஸில் என்ன சிலபஸ் இருக்கோ அதை ஆரம்பத்திலேருந்து லாஸ்ட்டு வரையும் எத்தனை யூனிட் இருக்கோ அத்தனை யூனிட்டையும் படித்து முடிச்சிடுங்க. புதுசாக சிலபஸ் வந்துச்சுன்னா மேட்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ இருக்கிற சிலபஸோட புது சிலபஸ் வரும்பொழுது எதுவெல்லாம் நாம் படித்து முடிச்சிருக்கிறோமோ அதை நாம் ரிவிஷனுக்கு உட்படுத்திக்கலாம். எது எல்லாம் புதுசாக இருக்கோ அதை நம்ம படிக்கிறதுக்கு புக்கை தேடி வாங்கிக்கலாம். எதெல்லாம் டெலீட் பண்ணியிருக்காங்களோ அதை நாம் மறந்துடலாம். இதுதான் சொல்யூஷன். 3 விதமான சஜஷன் கொடுக்குறேன். முதல் சஜஷன், இப்போ இருக்கிற சிலபஸில் இருக்கிற கண்டென்ட் புதுசாக வர சிலபஸில் இருந்துச்சுன்னா அதை அப்படியே ரிவிஷனுக்கு உள்ளாக்கிக்கணும். இப்போ இருக்கிற சிலபஸ்லேருந்து ஏதாவது பகுதிகள் நீக்கி இருக்காங்க அப்படின்னா அந்த பகுதிகளை பற்றி மறந்துடணும். எதெல்லாம் படித்தோமோ வரல அப்படின்னா மறந்துடணும். புதுசாக வந்ததுக்கு என்ன அப்படின்னா புதுசாக வந்திருக்கிற டாபிக் ரிலேட்டடாக புக்ஸை வாங்கி படிக்கலாம். இந்த 3 சஜஷனை தவிர வேறு எந்த சஜஷனும் என்னால் கொடுக்க இயலாது. இதுதான் என்னுடைய இறுதியான சஜஷன். தாராளமாக இப்போ இருக்கிற சிலபஸை படிங்க. இப்போ இருக்கிற சிலபஸை முடித்து வச்சுக்கோங்க. புதுசாக வந்தால் படித்தது வந்தால் கண்டினியூ பண்ணுங்கள். படித்தது வரல அப்படின்னா மறந்துடுங்க. புதுசாக வந்திருக்கிற தலைப்புக்கு புக்கை வாங்கி படித்து தயாராகிட்டிங்கன்னா உங்கள் வெற்றியை உங்களை தவிர வேறு யாராலையும் தடுக்க முடியாது. உங்கள் வெற்றியை இப்போ நீங்கள் தான் தடை போட்டு நிற்கிங்க. புதுசாக சிலபஸ் வருமா, என்ன ஆகும், ஏது ஆகும், எப்படி இருக்கும், அதெல்லாம் ஓரமாக வச்சுருங்க. இப்போதைக்கு நம்மளுடைய கண் எதிரில் ரொம்ப தெளிவாக 100% என்ன வெப்சைட்டில் இருக்குது அதை 100% முடித்து வச்சுக்கோங்க. உங்கள் மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, இதை சொல்கிறாங்க, அதை சொல்கிறாங்க, அதெல்லாம் தூரமாக தூக்கி போட்டுருங்க. டிஆர்பி வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்க்கும்பொழுது இதுதான் சிலபஸாக இருக்குது, அப்போ இதில் இருக்கிறத நான் முடித்து வச்சுக்கிறேன். புதுசாக வந்துச்சுன்னா புக்கை தேடி படிச்சுக்க போகிறேன். டெலீட் பண்ணாங்கன்னா மறந்துட்டு போகிறேன். சேம் கண்டென்ட்டாக இருந்தால் ரிவிஷனுக்குள்ளே எடுத்துக்க போகிறேன். இது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது அப்படின்றவங்க இந்த 3 சஜஷனும் அக்செப்டபுளாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கு அப்படியே லைக் போடுங்க. நீங்கள் போடுற லைக்கை பொறுத்து தான் உங்களோட அக்செப்ஷன் எனக்கு தெரியும். ஆஸ் வெல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், கமெண்ட்டில் உங்கள் பதிவை பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். இந்த 3 யோசனையும் சரியானதா தவறானதா, இல்லை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை ஏற்றுக்க முடியலையா,
அதே மாதிரி நீங்கள் இந்த 3 சஜஷனை ஃபாலோ பண்ண போகிறீங்களா? இந்த விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். உங்கள் சுற்றி இருக்கிற தேர்வர்கள், ஆசிரியர்கள் இதே மாதிரி டைலமா மைண்டில் உங்ககிட்ட பேசியிருக்காங்கன்னா அவங்கக்கிட்டையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. உங்களை யாரெல்லாம் வந்து சிலபஸ் மாறுமா, இது நடக்குமா நடக்காதா, புதுசு வந்து என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு இந்த வீடியோ அமுச்சு விட்ருவோம். அவங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். 3 சஜஷன் தான். இந்த சிலபஸில் இருக்கிறதே வந்துச்சுன்னா ரிவிஷனுக்கு உட்படுத்திக்கலாம். இந்த சிலபஸில் இருக்கிறது புது சிலபஸில் வரலன்னா மறந்துடலாம். புதுசாக வந்த பகுதிக்கு புக்கை தேடி வாங்கி வச்சு படித்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். அதன் பிறகு உங்கள் வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது, உங்களாலையும் தடுக்க முடியாது. வெற்றி நிச்சயம். முக்கியமாக உங்களுக்கு பணி நியமன ஆணை கிடைக்க தான் போகுது. அது கிடைச்ச உடனே இந்த வீடியோவை தேடி வந்து நீங்கள் கமெண்ட் போட தான் போகிறீங்க. மீண்டும் இது போன்ற ஒரு பரிந்துரையோடு கருத்துக்களோடு உங்களை சந்திக்கிறேன். இது ஆயிஷா அகாடமி அஃபீஷியலோட கசடர கற்க. நான் உங்கள் ஆனந்த் சார்.